வணக்கம், வெல்கம் டு சிங்கப்பூர் லைஃப் ஸ்டைல். நம்ம இன்னைக்கு லஞ்ச் மெனு வந்து பார்க்க போகிறோம். என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கீ ரைஸ், நாட்டுக்கோழி குழம்பு வந்து செய்ய போகிறோம், மட்டன் கோலா உருண்டை, அப்புறம் ஃபிஷ் 65, கூடவே வந்து பட்டர் போட்டு ஒரு எக் ஆம்லேட் வந்து நம்ம செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ கீ ரைஸ் செய்யறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். 2 கப் வந்து பாஸ்மதி அரிசி, ஒரு பெரிய வெங்காயம் வந்து நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா முந்திரி வந்து நான் நெய்யில் வந்து ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். 3 ஸ்பூன் நெய், ஒரு 1.5 ஸ்பூன் வந்து உப்பு, 3 பச்சை மிளகாய் வந்து நீட்டாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன், கொத்தமல்லி வந்து கொஞ்சம் எடுத்திருக்கேன், புதினாவும் கொஞ்சம் எடுத்திருக்கேன், பிரிஞ்சி இலை வந்து 2, ஒரு பட்டை, ஒரு ஸ்டார் அன்னாச்சி, 4 கிராம்பு. இப்போ வந்து எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பாஸ்மதி அரிசியில் வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இது கொஞ்ச நேரம் ஊறட்டும். இப்போ பேன் வச்சுட்டு நெய் வந்து ஊற்றிடலாம். இதில் பிரிஞ்சி இலை போட்டுடலாம், பட்டை போட்டுடலாம், ஸ்டார் அன்னாச்சி போட்டுடலாம், 4 கிராம்பும் வந்து இதில் சேர்த்துடலாம். பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் சேர்த்துட்றேன். நான் 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் சேர்த்துட்றேன். இப்போ சால்ட் சேர்த்துடலாம். இப்போ உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ கொஞ்சம் வதங்கிடுச்சு வெங்காயம். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துடலாம், புதினாவையும் சேர்த்துடலாம், கூடவே கொத்தமல்லியும் சேர்த்துடலாம். எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நல்லா வதங்கிடுச்சு. நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ரைஸ் குக்கர் பாத்திரத்தில் அரிசி போட்டுடலாம். வதக்கி வச்சுருக்க அந்த வெங்காயம் இதையும் போட்டுடலாம். போட்டுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கப் அளவு தான் நான் அரிசி எடுத்தேன், 2 கப்பு. அதே 2 கப்புக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். மிக்ஸ் பண்ணி விட்டு சால்ட் இருக்கா செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நீங்கள் சால்ட் செக் பண்ணிவிட்டு இதை வந்து ரைஸ் குக்கரில் இப்போ வச்சிடலாம். வச்சுட்டு நான் முடிஞ்ச உடனே உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதை ரைஸ் குக்கரில் வச்சுட்டு நான் முடிஞ்ச அப்புறம் உங்களுக்கு வந்து காட்டுறேன். கீ ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கீ ரைஸ் வந்து சூப்பராக வந்து நம்மளுக்கு வந்துருச்சு. மேலே வந்து முந்திரி போட்டு நம்ம வந்து கார்னிஷ் பண்ணிடலாம். இப்போ நாட்டுக்கோழி சிக்கன் குழம்பு செய்யறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு பார்த்துடலாம். 1 கிலோ நாட்டுக்கோழி வந்து நான் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 200 கிராம் வந்து சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 8 பீஸ் வந்து பூண்டு தோல் உரித்து வச்சுருக்கேன். இது 1 இன்ச் வந்து இஞ்சி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக. நல்லெண்ணெய் வந்து ஒரு 2.5 ஸ்பூன் வச்சுருக்கேன். மிளகாத்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன், மிளகு ஒரு 1 ஸ்பூன், கரம் மசாலா வந்து ஒரு 1/2 ஸ்பூன், ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன், உப்பு வந்து ஒரு 2 ஸ்பூன், பட்டை ஒரு 2 சின்ன பீஸ் வச்சுருக்கேன், கொத்தமல்லி கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம். இப்போ வந்து எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நாட்டுக்கோழி குழம்புக்கு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் வந்து இதில் சேர்த்துடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. பட்டை 2 பீஸ் சின்ன பீஸ் போட்டுடலாம், சோம்பு சேர்த்துடலாம், மிளகு சேர்த்துடலாம், பூண்டு வந்து சேர்த்துடுறேன், இஞ்சி சேர்த்துடுறேன். இந்த நாட்டுக்கோழியில் வந்து நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சால் தான் நல்லா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது வெங்காயம் சேர்த்துடுறேன், சால்ட் சேர்த்துடுறேன். இது கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ கருவேப்பிலை வந்து சேர்த்துடலாம் இதோட. இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. நம்ம வந்து தக்காளி வந்து சேர்த்துடலாம். உங்களுக்கு
மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் போட்டுடலாம். போட்டு கொஞ்சம் நல்லா தக்காளி வந்து வதங்கட்டும். இப்போ தக்காளி வந்து கொஞ்சம் வதங்கிடுச்சு. நம்ம கரம் மசாலா போட்டுடலாம். கூடவே மிளகாத்தூளையும் சேர்த்துடலாம். குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் மிளகாத்தூள் ஸ்மெல் வந்து போயிடும். இப்போ பாருங்கள், இது நல்லா வதங்கிடுச்சு. நான் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து சூடு ஆறின அப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்ற வேண்டாம். இதில் வந்து தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இது இப்போ பாருங்கள், நம்ம பேஸ்ட் வந்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு குக்கர் வச்சுட்டு குக்கரை ஆன் பண்ணிவிட்டு இந்த பேஸ்ட் வந்து இதில் போட்டுடலாம். அரைச்ச பேஸ்ட் இதில் சேர்த்துட்டு அரைச்ச பேஸ்ட் வந்து நம்ம இதில் சேர்த்தாச்சு. கூடவே சிக்கன் வந்து சேர்த்துடலாம். சிக்கன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், இந்த மிக்ஸி ஜாரில் வந்து கொஞ்சம் மசாலா இருக்குது. நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டேன். அதே வந்து இதில் சேர்த்துடுறேன்னா இப்போ வந்து தண்ணி சேர்த்தாச்சு. ஒரு 4 விசில் வந்து வச்சு எடுத்துக்கலாம். உப்பு செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு இல்லைன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து குக்கர் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 விசில் விட்டுடலாம். இப்போ வந்து 4 விசில் வந்து விட்டு ஆஃப் பண்ணிவிட்டேன். ப்ரெஷர்லாம் போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்ல வாசனை வருது. சிக்கன் வெந்துடுச்சான்னு பார்த்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு வேகலைன்னா இன்னும் ஒரு 2 விசில் கூட விடுங்க. எனக்கு சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், குழம்பு வந்து நல்லா கொஞ்சம் திக்காக வந்துடுச்சு. கொத்தமல்லி போட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளோட நாட்டுக்கோழி குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ மட்டன் கோலா உருண்டை செய்யறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னு பார்த்துடலாம். மட்டன் பாருங்கள், 1/2 கிலோ வாங்கி நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு சின்ன பவுல் வந்து தேங்காய் திருவி வச்சுருக்கேன். பொட்டுக்கடலை பாருங்கள், ஒரு சின்ன பவுல் எடுத்திருக்கேன். எண்ணெய் வந்து பொரிக்க தேவையான அளவு, 3 பச்சை மிளகாய், ஒரு 8 பூண்டு, ஒரு சின்ன பீஸ் வந்து இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக. இது சோம்பு வந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 2 பட்டை, 4 கிராம்பு, 2 வந்து ஏலக்காய் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், பிளெயின் மிளகாத்தூள். இது உப்பு வந்து தேவையான அளவு. ஒரு 8 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம். இப்போ பாருங்கள், நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ பாருங்கள், கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுருங்க. அதில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா மட்டனை, அதை வந்து சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. தண்ணி இதுக்கு வந்து ஊற்ற வேண்டாம். அந்த மட்டனில் இருக்க தண்ணியே வந்து நம்மளுக்கு வேகிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு மட்டன்லேருந்தே தண்ணி வருது. தண்ணி எதுவும் நம்ம சேர்க்க வேண்டாம். இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா இது வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், தண்ணி எவ்வளோ வருது பாருங்கள். அந்த தண்ணியிலே வந்து வெந்துடும் நம்மளுக்கு மட்டனை. ஒரு 6லேருந்து ஒரு 8 நிமிஷம் ஆகும் இது வேகிறதுக்கு. மட்டன் நம்ம பொடியாக கட் பண்ணி போட்டோன்னா சீக்கிரம் வந்துடும். இதை நம்ம மூடி வச்சுட்டு ஒரு 8 நிமிஷம் வந்து வேக விடலாம். மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு. இப்போ வந்து நல்லா வெந்துடுச்சு. தண்ணியெல்லாம் சுத்தமாக இல்லை, ட்ரை ஆகிடுச்சு நல்லா. நான் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாம். இப்போ எல்லாமே ஒன்று ஒன்று அரைச்சிக்கலாம் நம்ம கோலா உருண்டைக்கு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பொட்டுக்கடலையை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஸ்மூத்தான பவுடராக அரைச்சிக்கலாம் இதை. இப்போ பாருங்கள், பொட்டுக்கடலை வந்து நல்லா பவுடராக அரைச்சாச்சு. இதை பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நல்லா பவுடராக அரைச்சாச்சு. இதை எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது பெரிய ஜார் வச்சுருங்க. இப்போது அதில் பச்சை மிளகாய் சேர்த்துடலாம், பூண்டு சேர்த்துடலாம், இஞ்சி சேர்த்துடலாம். இப்போது பட்டை வந்து சின்னதாக உடச்சி போட்டுடலாம். 2 ஏலக்காய், 4 கிராம்பு, சோம்பு சேர்த்துடலாம். அப்புறம் சின்ன வெங்காயம் போட்டுடலாம். உள்ள கருவேப்பிலை போட்டுடலாம். கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுடலாம் பாதி.
இது கூட திருவன தேங்காயும் சேர்த்துடலாம். மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுடலாம். இப்போ பாருங்கள் மட்டன் நல்லா ஆறிடுச்சு. இதையும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன்னா, இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு. இது மாதிரி அரைச்சிக்கோங்க, தண்ணியெல்லாம் சேர்க்காதீங்க. இப்போ பாருங்கள் நல்லா அரைஞ்சிருச்சு. இது கூட கொஞ்சமாக நம்ம பொட்டுக்கடலை பவுட்ரு சேர்த்துடலாம். அப்போ தான் நம்மளுக்கு உருண்டை கொஞ்சம் நல்லா பிடிக்க வரும், ஸ்டிஃபாக இருக்கும். நிறைய சேர்த்துடாதீங்க. பொட்டுக்கடலை நிறைய சேர்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த மட்டன் ஸ்மெல் வந்து போயிடும். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம கொத்தமல்லி சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு இல்லைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது வந்து சின்ன சின்ன பால்ஸாக வந்து நம்ம பிடிச்சிடலாம். இது மாதிரி சின்ன சின்ன பாலாக நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். சின்ன பாலாக நீங்கள் வந்து உருட்டிக்கோங்க, அப்போ தான் சீக்கிரம் வெந்துடும் உள்ள. இப்போ பாருங்கள் உருண்டையாக பிடிச்சாச்சு. அரை கிலோவுக்கு வந்து 29 பால் வந்திருக்கு. நான் மீடியம் சைஸாக பிடிச்சிருக்கேன். இது மாதிரி நல்லா பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெயில் நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். பேன் வச்சுட்டு கேஸ் ஆன் பண்ணிட்டேன். எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காயிட்டோம். இப்போ பாருங்கள் எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு பாலாக பொறுமையாக போட்டுருங்க. உள்ள போடுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி இப்படி உருட்டிட்டு போடுங்க. நல்லா ஒரு சைடு வேகட்டும், அப்புறம் திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் ஒரு சைடு கொஞ்சம் வெந்துடுச்சு. நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பொறுமையாக திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் 2 சைடும் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. உள்ளே நல்லா வெந்திருக்கும். இப்போ எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் நம்மளோட கோலா உருண்டை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் இன்னொரு பேட்ச் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள் மட்டன் கோலா உருண்டை வந்து நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு. பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்க. இப்போது ஃபிஷ் 65 செய்யறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னு பார்த்துடலாம். வஞ்சர மீன் வந்து அரை கிலோ எடுத்திருக்கேன். உள்ளே இருக்க முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து பொரிக்க தேவையான அளவு. ஒரு 2 ஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். அரை ஸ்பூன் மிளகு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன். ஒரு முட்டை. இது வந்து அரிசி மாவு 1 ஸ்பூன். கார்ன்ஃப்ளவர் வந்து 1 ஸ்பூன். அரை லெமன் வந்து ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு வந்து தேவையான அளவு. இப்போ எப்படி மிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபிஷ்ஷை வந்து மேரினேட் பண்ணி வச்சிடலாம். மிளகாத்தூள் போட்டுடலாம். மிளகுத்தூள், அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துடலாம். சால்ட் சேர்த்துட்றேன். கூடவே முட்டையை வந்து சேர்த்துடலாம். முட்டை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது கூட நம்ம ஃபிஷ்ஷு வந்து சேர்த்துடலாம். நல்லா அந்த ஃபிஷ்ஷில் கோட் ஆகிற மாதிரி எல்லாத்துலேயும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 அன் ஹவர் வச்சுட்டு அப்புறம் நம்ம வந்து பொரிக்கலாம். இப்போ மீன் பாருங்கள் ஒரு 1/2 அன் ஹவர் வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். நல்லா ஊறிடுச்சு. நம்ம இப்போ பொரிச்சு எடுத்துடலாம். கேஸ் ஆன் பண்ணிடுறேன். பேன் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போது எண்ணெய் காஞ்சிடுச்சு. நான் வந்து சிம்மில் வச்சுருக்கேன். சிம்மில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். பொறுமையாக ஒன்று ஒன்றா போடுங்க. ஒரு சைடு வேகட்டும், நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். இப்போ திருப்பி போட்டுடலாம். இது மீன்னால சீக்கிரம் வெந்துடும் நம்மளுக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும், நல்லா வெந்துடும். நம்ம அப்புறம் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் நல்லா ஃபிஷ் வந்துருச்சு. நம்ம எடுத்துடலாம்.
இப்போ அடுத்ததையும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் திருப்பி போட்டுக்காங்க. ஒரு 3 மினிட்ஸ் தான் ஆச்சு. ஃபிஷ் பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இங்கே பாருங்கள் நம்மளோட ஃபிஷ் 65 வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது இப்போ பாருங்கள் பட்டர் எக் ஆம்லேட் வந்து நம்ம போட போகிறோம். என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். பட்டர் கொஞ்சம் எடுத்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் வந்து குக்கிங் ஆயில், உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கலாம். இது வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மிளகுத்தூள் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன். இப்போ வந்து பட்டர் எக் ஆம்லேட் வந்து செய்ய ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம். ஆயில் சேர்த்துடலாம். இதில் கருவேப்பிலை சேர்த்துடலாம். பச்சை மிளகாவும் சேர்த்துருங்க. இப்போ வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்த உடனே நல்லா வதங்கட்டும் வெங்காயம். இப்போது இதோட கொத்தமல்லி சேர்த்துடலாம். சால்ட்டும் சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் பவுல் வச்சுட்டேன். இதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. மிளகு சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள் நல்லா மிளகு வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துடலாம். பாருங்கள் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி பீட் பண்ணிவிடுங்க மறுபடியும். இப்போ நம்ம ஆம்லேட் ஊற்றிடலாம். இப்போ பாருங்கள் வெங்காயம் வதக்கின பேனே நான் வச்சுட்டேன். இதுலேயே ஆம்லேட் போட்டுடலாம். பட்டர் போட்டுடலாம். கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கோங்க. பட்டர் சூடாயிடுச்சு. நம்ம எக் வந்து ஊற்றிடலாம். பெரிய பேன் இல்லை சின்னதாக இருக்குன்னா நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி சின்ன சைஸாக ஊற்றிக்கோங்க. மேலேயே நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுடலாம். கேஸ் வந்து சிம்லேயே இருக்கட்டும். நல்லா ஒரு சைடு வேகட்டும். அப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு சைடு நல்லா வேகட்டும். அப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. ஒரு சைடு நல்லா வெந்துடுச்சு. நம்ம டர்ன் பண்ணிடலாம். பொறுமையாக திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் வந்து அந்த சைடை நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள் நம்ம அந்த சைட் டர்ன் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நம்மளோட பட்டர் எக் ஆம்லேட் வந்து ரெடி ஆகிடுச்சு சூப்பராக. இப்போ பாருங்கள் நான் தட்டில் வச்சிடுறேன் எல்லாத்தையுமே. ஃபஸ்ட்டு கீ ரைஸ் வச்சிடுறேன். இந்த பவுலில் நம்ம நாட்டுக்கோழி குழம்பு வச்சிடலாம். நாட்டுக்கோழி குழம்பு வச்சிடுறேன். நான் நடுவில் மட்டன் கோலா உருண்டை இங்கே வச்சிடுறேன். ஃபிஷ் 65 வந்து இதில் வச்சிடுறேன்னா. பட்டர் எக் ஆம்லேட் வந்து நான் வச்சுட்டேன். இப்போது தண்ணி நான் வந்து ஃபஸ்ட்டே வச்சுட்டேன். இப்போ பாருங்கள் நம்மளோட லன்ச் மெனு வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த லன்ச் மெனு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்துலேயே இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னை ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.